தலைவனை இழந்த ஈழத்தமிழர்களுக்காகவும் குரல் கொடுக்கப் போவதாக தமிழக முன்னேற்றக் கழக கட்சியின் தலைவர் ஜோசப் விஜய் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் நாகை மாவட்டத்தில் இடம்பெற்ற தேர்தல் பிரசார கூட்டத்தின் போது விஜய் இதனை தெரிவித்துள்ளார். தொப்புள் கொடி உறவுகளான ஈழத்தமிழர்களுக்காக குரல் கொடுப்பது தனது கடமை என்றும் தெரிவித்துள்ளார். திராவிட கட்சிகள் போன்று அறிக்கைகள் மற்றும் வெளியிட்டு ஈழத்தமிழர்களை ஏமாற்றாமல் அவர்களை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் விஜய் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் இருந்தாலும் உலகின் எந்த பகுதியில் இருந்தாலும் அவர்களுக்காக குரல் கொடுக்கப் போவதாகவும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் ஜோசப் விஜய் மேலும் தெரிவித்துள்ளார். இதுவரை நாம் தமிழர் கட்சியின் தலைவர் சீமான் ஈழத்தமிழர்களுக்காக குரல் கொடுத்து வந்த நிலையில் முதன்முறையாக விஜய் தனது நிலைப்பாட்டை இன்று வெளிப்படுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை தமிழர்களின் பிரச்சினை தமிழ்நாட்டில் குறிப்பாக நாகப்பட்டினம் போன்ற பகுதிகளில் உள்ள கடற்தொழிலாளர்களிடையே உணர்ச்சிகளை ஏற்படுத்தியுள்ளது. அதே நேரம் நமது தொப்புள் கொடி உறவுகளான ஈழத்தமிழர்கள் அவர்கள் இலங்கையில் இருந்தாலும் சரி அல்லது உலகில் வேறு எங்கிருந்தாலும் சரி தாய் பாசத்தை காட்டி ஒரு தலைவரை இழந்து துன்பப்படுகின்றனர் என்று விஜய் தெரிவித்துள்ளார். எனவே அவர்களுக்காக குரல் கொடுக்கப் போவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இலங்கை தமிழர்களுக்கு விஜய் தனது ஆதரவை காட்டுவது இது முதன்முறையல்ல. 2008ஆம் ஆண்டில் இலங்கையில் தமிழ் உறுப்பினர்கள் கொல்லப்படுவதை எதிர்த்து சென்னையில் நடந்த உணவு தவிர்ப்பு போராட்டத்தில் அவர் கலந்து கொண்டார். இந்த நிலையில் பிரபாகரனை பாராட்டுவதோடு மட்டுமில்லாமல் கடற்தொழிலாளர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளை தீர்ப்பது தனது கட்சியின் முதன்மையான முன்னுரிமைகளில் ஒன்றாக இருந்தது என்றும் விஜய் வலியுறுத்தியுள்ளார். அத்துடன் கடற்தொழிலாளர்கள் பிரச்சினை குறித்து நீண்ட கடிதம் எழுதிவிட்டு அமைதியாக இருக்கும் திமுக அரசை போல தாம் இல்லை என்றும் கடற்தொழிலாளர் பிரச்சினைக்கு தீர்வு காண்பது தமது முக்கிய நிகழ்ச்சி நிரல்களில் ஒன்றாகும் என்றும் அவர் நாகப்பட்டின கூட்டத்தில் கூறியுள்ளார். சமயத்தில் நம்ம தொப்புள் கொடி உறவுகளான ஈழத் தமிழர்கள் அவங்க இலங்கையில் இருந்தாலும் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் தாய்ப்பாசம் காட்டின தலைவனை இழந்து தவிக்கிற அவங்களுக்காகவும் குரல் கொடுக்கிறது, அவங்களுக்காகவும் நிக்கிறது நம்மளோட கடமை இல்லையா? மீனவர்களோட உயிர் எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு ஈழத் தமிழர்களோட அவங்களுடைய கனவுகளும் அவங்களுடைய வாழ்க்கையும் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம மீனவர்கள் படுற இந்த கஷ்டத்தை எல்லாம் பார்த்து ஒரு பெருசா ஒரு கடிதம்